ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டேங்க. சின்னதாக ஒரு குட்டி மினி விளாக் பார்ப்போமா? தம்பிக்கு மார்னிங் எழுந்திரிச்சதுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தம்பிக்கு ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேச்சுரல்ஸ் கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு தம்பி சாப்பிடாததுனால அவனுக்காக தான் நாங்கள் வாங்கவே போனோம். பட் அவன் அதையுமே குடிக்கவே இல்லை. அங்கே இருக்கிற மிரர் முன்னாடி சும்மா சின்னதாக ஒரு ஃபன் பண்ணிட்டு பார்லர் உள்ள போயாச்சு. தம்பியோட ஃபர்ஸ்ட் பிக்சர் இது பிஃபோர் ஹேர் கட் முன்னாடி. அங்கே போனதுமே எனக்கும் ஹேர் கட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை வந்துருச்சுங்க. தம்பியை வந்து அவங்க டேடி கிட்ட விட்டுட்டு நானுமே வந்துட்டு ஹேர் கட் பண்றதுக்காக போயிட்டேன். பட் நான் ஹேர் வாஷ் பண்ணல. அவங்களே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணி விடுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஆம், என்னோட ஹேர் கட் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் த்ரிஷா மேம் வந்து யூ கட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது மாதிரியே வேணும்னு சொல்லி வாண்டடா நான் இந்த ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட் 408 தாங்க. லோ ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உள்ள பார்லர்ல எல்லா பார்லர்லயுமே ஹேர் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 400 கிட்ட வாங்குறாங்க. நேச்சுரல்ஸ்ல ரொம்பவே ஹையா இருக்கும். பட் இங்கேயும் 400 தான் வாங்குறாங்கிறப்ப எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நான் முன்னெல்லாம் சின்ன பொண்ணு, அதாவது 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் இருக்கும்போதெல்லாம் ஹேர் கட் பண்ணா ஜஸ்ட் 70 ருபீஸ் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட ஒர்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம பாண்டாவை பார்க்கலாம்னு வந்தாச்சு. என்னோட பையன் எவ்வளவு அழகா அமைதியா உட்காந்துருக்கான் பாருங்க. வீட்டுல அவன் இப்படி இருக்கவே மாட்டான். இது என்னோட பையனோட செகண்ட் ஹேர் கட்டுங்க. அங்க ஒரு சலூன்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபே சொல்றாங்க, பரவாயில்ல இவ்வளவு அழகா கோஆபரேட் பண்றான் உங்க பையன். இவனோட வயசுல மூத்த பசங்கலாம் வந்து கண்டிப்பா கோஆபரேட் பண்ணவே மாட்டாங்க. பயங்கரமா அழுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்டாஃபே சொல்றாங்க. அப்புறம் என்ன, ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போற வழியில நம்ம கீர்த்தனா மேம் வந்து காமராஜர் சிலைக்கு வந்துட்டு மாலை போடுறதுக்காக வந்திருந்தாங்க. பட் அவங்க இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. அவங்க போனதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு கிளிப் எடுத்திருக்கிறேன் பாருங்க. இது என்னோட பையனோட ஃபைனல் லுக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.